Okay, thank you. So the topics related to number system we have almost covered. நான் என்னென்ன ஐ மீன் அந்த டாபிக்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் கவர் பண்ணணுமோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இயர் வைஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு ரீசனிங் டாபிக் மட்டும் லெஃப்ட். சரியா? ரீசனிங் எல்லாமே நம்பர் பேஸ்டா தான் இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அது வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு மூணு கொஷின், நாலு கொஷின், ரெண்டு கொஷின் அந்த மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வி ஆர் கோயிங் டு see டுடே. அதான் வந்து டாபிக். ஓகே, வில் ஸ்டார்ட். இங்க என்ன அப்படின்னா யூ ஹவ் டு பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். இது வந்து ஆன்சர் வந்து யூ மே கன்சிடர் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் ஈஸி அண்ட் யூ வில் சடன்லி ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன். பட் தட் ஷுட் நாட் ஹேப்பன் வித்தவுட் எனி லாஜிக்கல் ரீசன். ஒரு ப்ராப்பரா ஒரு ஐ மீன் கன்க்ளூஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான அஹ், அஹ், ஒரு வேலிடேட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அது கரெக்டா இருக்கிற ஒரு நம்பர் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் இருக்கலாம், வரலாம் அப்படின்னு நீங்களா அசீவ் பண்ணிக்கிட்டு கன்க்ளூஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யூ ஹவ் டு வேலிடேட், அதாவது நீங்க அது கரெக்டான ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்க என்ன டைப் இஸ் வெரி சிம்பிள். இதுல ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ணலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ணலாம், இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆன்சர் பண்ணலாம், இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? இதான் வந்து ஆப்ஷன்ஸா இருக்கும். ஓகே, இஃப் யூ லுக் அட் தட் ஆப்ஷன்ஸ் ஹியர், கொஸ்டின் இருக்கட்டும். என்னது? they have given two statements and you have a question. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போதுமா? அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். The question can be answered by using one of the statement alone, but cannot be answered using the other statement alone. அத ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்துல ஏதா ஒரு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல ஏதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ணிச்சுன்னா ஓகே, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்டா? இந்த ஆப்ஷன் கரெக்டா சூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இதுல கூட மாத்தி வச்சிருப்பாங்க. ரைட்? So you have to be little bit careful. The question can be answered by using either statement alone. அப்படின்னு என்ன மீனிங்? ஒன்னு வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம், ரெண்டு வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, எய்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் கொடுக்குது, இல்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் ஆன்சர் தருது. ஓகே. தேர்ட், the question can be answered by using both the statement together but cannot be answered using either statement alone. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா எடுக்கும்போது ஆன்சர் பண்ணல, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா ஆன்சர் பண்ணது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் தருதா அப்படின்னு செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க இது படிச்சுட்டு ஐ மீன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுக்கப்புறம் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும். யூ ஹவ் டு ஃபர்கெட். யூ ஹவ் டு கன்சிடர் ஒன்லி வாட் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே அதனோட நாலேஜ் நம்ம இங்க ஐ மீன் இன்ஃபர் ஆகும். அது பண்ணக்கூடாது. இதை மறந்துடணும். மறந்துட்டு இதை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம எக்ஸாம்ல பண்ணுவோம். இங்க இதை படிச்சுட்டு இதை அப்படியே இதனோட கண்டினியூஷன் இங்கேயும் நம்ம கொண்டு வந்துருவோம். இன்னும் ஓகே, நம்ம சால்வ் பண்ணும்போது புரியும் நான் என்ன சொல்றேன்னு. புரியுதா? சரி, இப்போ ஆன்சர் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. இன்னும் ஒரு டைப் வந்து யூ வில் பி ஆஸ்க் டு, அது கடைசியா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, என்ன கன்க்ளூஷன், அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. எந்த கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் ஒன், கன்க்ளூஷன் டூ அந்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எதை கன்க்ளூட் பண்ணுது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனா செகண்ட் கன்க்ளூஷனா அப்படின்னு, அது செகண்ட் டைம். சரியா? இங்க இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு, அப்ப ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் அப்புறம் கொடுப்பாங்க. ஸோ எனிவே, கொஸ்டின் ஆர் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆர் கொஸ்டின். ஓகே. சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இவ்வளவு நேரம் இந்த கொஸ்டின் காமிச்சாச்சு. என்ன ஆன்சர் வரும்? இதை தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் சொல்றது கவனிக்கல இல்ல?
சரி தானே? ஐ மீன் என்ன ஆன்சர் தெரியலையா? What are the values of m and n? What are the values of m and n? Where m, n are natural numbers. Natural numbers நாவே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? Natural number has to start from 1, 2, 3 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? Yes or no? அப்போ இந்த m n க்கு பதிலா 1, 2, 3 இருந்து என்ன வரும்? அதான் கொஸ்டின். கொஸ்டின் கேட்டாங்க ஃபர்ஸ்ட். What are the values of m and n? சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போறோம். இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? ரீசனிங்ல இப்ப லேட்டஸ்ட் ஒரு கடந்த ஒரு 3 வருஷமா இந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமா கேட்கறாங்க. 4 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். போன வருஷமே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024ல இதே மாதிரி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் 2021ல கேட்கலன்னு இருக்கிறேன். சரியா? ஸோ அதால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டா நிறைய கேட்கறாங்க. 4, 3 அந்த மாதிரி கேட்கறாங்க. சரியா? அந்த ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் அகெயின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும். இது வந்து ஒரு ட்ராப். டக்குன்னு யூ ஷுட் நாட் கன்க்ளூட். ஓகே, திங்க் அண்ட் தென் யூ ஹவ் டு டிசைட். சரி, ஃபர்ஸ்ட் எம் பிளஸ் என் கிரேட்டர் தென் எம்என் அண்ட் எம் கிரேட்டர் தென் என். இதை வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? எம் வேல்யூ என் வேல்யூ ஒரு வேல்யூ. கரெக்டா? வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் எம் என் அண்ட் எம் அண்ட் என் வேர் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்? கரெக்டா? வாட் ஆர் த வேல்யூஸ்? See here, m plus n greater than mn. என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அதோட மல்டிபிளிகேஷனை விட அதிகமா இருக்கணும். என்ன பாசிபிலிட்டி? 2. சப்போஸ் நான் ரேண்டமா நம்பர் எடுக்கிறேன், நீங்களே ரெண்டு ரேண்டமா நம்பர் சொல்லுங்க, செக் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டேக் 2 plus 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 5 வரும். ஆனா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 வரும். அப்ப இந்த பாசிபிள் இது ஈக்குவல் ஐ மீன் இன்இக்வாலிட்டி வரல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எம் பிளஸ் என் கிரேட்டர் தென் எம்என். மல்டிபிளிகேஷன் பண்றது கம்மியா வரணும், ஆட் பண்றது அதிகமா வரணும். அப்போ இந்த 2 plus 3 என்னால எடுக்க முடியாது. எம் என்னுக்கு பதிலா 2 and 3 வராது. வேற என்ன வரலாம்? வேற என்ன? 24 into 1. 24 into 1க்கு போறதுக்கு பதிலா 2 into 1 எடுத்துக்கலாம்ல. 2 plus 1 greater than 2 into 1. கரெக்ட் தானே? ஓகே, 3 greater than 2. சரியா? இது மட்டும் தானா? நீங்க சொன்னீங்கல்ல 24 into 1 அது வரும். ஏன் நம்பர் லைனா போயிடுவோம். 3 plus 1 greater than 3 into 1. கரெக்ட் தானே? 4 is greater than 3. அப்ப இங்க என்ன வரும்? 4 plus 1 is greater than 4 into 1. கரெக்ட் தானே? இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? எவ்வளவு நம்பர் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. எம்முக்கு என் இதுதான் எம் வேல்யூ என் வேல்யூ அப்படின்னு நம்மளால கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியுதா? சரியா? அது எம் வேல்யூ 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம், 4 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி m is greater than n. 2 is greater than 1 இங்க, 3 is greater than 1, 4 is greater than 1. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா என்னால எக்ஸாக்டா இதுதான் அந்த நம்பர் 4 plus 4 ஒன்னு தான் சொல்ல முடியல, 3 ஒன்னு தான் சொல்ல முடியல. கரெக்டா? ஏன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நமக்கு எம்முக்கு என்னுக்கு வேல்யூ ஒரு வேல்யூ வரணும். எம்முக்கு ஒரு வேல்யூ, என்னுக்கு ஒரு வேல்யூ வருதா? வரவில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது, the product of m and n is 24. the product of m and n is 24. இப்போ இதை மறந்துடணும். எதை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும். ப்ராடக்ட் ஆஃப் m and n is 24. ரெண்டு நம்பர் ப்ராடக்ட் என்னது? 24 சொல்றாங்க. அண்ட் இந்த m கிரேட்டர் n அந்த கான்செப்ட்லாம் இப்ப கிடையாது. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் m and n is 24 அப்படின்னா 1 into 24 24 தான். 24 into 1 24 தான். கரெக்டா?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மறந்துடுங்க. அந்த எம் கிரேட்டர் தென் இது இப்ப ஞாபகமே இருக்கக்கூடாது. ஒன்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் பண்றோம், ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். சரியா? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த எம் கிரேட்டர் தென் என் அந்த நாலேஜ் எல்லாம் அப்படியே இங்க வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு நாலேஜ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருப்போம். நோ, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் பண்றோம், ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். சரி, 1 into 24, 24 into 1. வேற என்ன பாசிபிலிட்டி? 24 வரணும். The product of m and n is 24. இது மட்டும் தானா? வேற என்னது? 12 into 2, 2 into 12. வேற என்ன இருக்கு? 4 into, yeah, 6 into 4, then 4 into 6. வேற என்ன இருக்கு? ஆ 3 into 8, 8 into 3. வேற பாசிபிலிட்டி இருக்கா? அவ்வளவுதான். 24 இவ்வளவுதான் இருக்கு. 24 இவ்வளவு பாசிபிலிட்டி தான். சரியா? இப்போ எம் எனக்கு பதிலா எந்த நம்பர்? எல்லாமே ப்ராடக்ட் பண்ணா 24 தான் வருது. இங்க எம் 3 இருக்கு, என் 8 இருக்கு. இங்க எம் 8 இருக்கு, என் 3 இருக்கு. எந்த வேல்யூ? இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? இதுதான் பர்டிகுலரா எம் வேல்யூ, இதுதான் பர்டிகுலரா என் வேல்யூ. என்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்ல முடியாது. புரியுதா? இதை மட்டும் வச்சு இதுதான் பர்டிகுலர் எம் வேல்யூ, இதுதான் பர்டிகுலர் என் வேல்யூ அப்படி, ஏன்னா இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் கொடுக்க முடியல எம் வேல்யூ என் வேல்யூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் கொடுக்க முடியல எம் வேல்யூ என் வேல்யூ. இப்ப என்ன பண்ணி பார்க்கணும் அடுத்தது? ரெண்டுத்தையும் கம்பைன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தான் ஆன்சர். சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தான் ஆன்சர். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண என்ன வரும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஒரு நம்பர் நம்மளால எடுக்க முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து, யா, ஆன்சர் இதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? 24 into 1. சரி, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா இங்க என்ன வரும் ஆக்சுவலா? 24 into 1 வருமா? இட் இஸ் சாரி, 24 plus 1. 24 plus 1 is greater than 24 into 1. 24 plus 1 is 25. 25 is greater than 24. இங்க அதே மாதிரி என்ன இருக்கு? 24 into 1. 24 into 1 is what? 24. Multiplication. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எம் என்ன மல்டிப்ளை பண்ணா 24 வரணும், 24 வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எம் பிளஸ் என் இஸ் கிரேட்டர் தென் எம்என் இருக்கா? எம் பிளஸ் என் இஸ் கிரேட்டர் தென் எம்என். அண்ட் ஆல்சோ யுவர் ஃபர்ஸ்ட் வேல்யூ எம் இஸ் கிரேட்டர் தென் என். 24 இஸ் கிரேட்டர் தென் 1. எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே ஒரு பேர் என்னது? 24, 1. 24, 1. அப்போ ரெண்டுத்தையும் நம்மளால ஐ மீன் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வருது. எம் வேல்யூ என்ன வருது? 24. என் வேல்யூ, திஸ் இஸ் எம் வேல்யூ, திஸ் இஸ் என் வேல்யூ. நம்மளால எம் என் என்னன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியுது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் என்ன பண்ண முடியுது? ஆன்சர் பண்ண முடியுது. இப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? the questions can be answered by using both the statements together. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா ஆன்சர் பண்ண முடியுது. பட் cannot be answered using either statement alone. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. சார் இது ஈஸியா தானே சார் இருக்கு அப்படின்னா, நோ. இதுதான் வந்து கொஞ்சம் திங்கிங் தேவை. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஓகே 24 தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். வரலாம், நான் சொன்னல பிகினிங்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவோம். இன்னும் இந்த மாதிரி திங்க் பண்ணி எக்ஸாக்டா வந்தா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அண்ட் ஆல்சோ வில் பி டெம்ப்டட் டு ஆன்சர் திஸ். இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா இருக்கும், இது கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் தப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈஸி தான். இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தான் நம்மளால மார்க் எடுக்க முடியும். சரியா? நீங்க சில, அதாவது பர்சன்டேஜ் மத்த டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்து அதை விட்டுட்டாலும் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ல தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். மினிமம் 2 or 3 கொஸ்டின்ஸ் வில் பி கெட்டிங். மேக்ஸிமம் 5 கூட கேட்கலாம். 4 கூட ஒரு டைம் 5 கூட கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். என்ன கொஸ்டின்?
A question, okay. A question is given followed by statements, two statements. Consider the question and the statement. Which one of the following is correct in respect of the above question and statement? சரியா கொஸ்டினுக்கும் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன அதே ஆப்ஷன்ஸ் தான். அண்ட் ஆப்ஷன்ஸையும் நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. நம்ம இங்க ஏபிசிடி இப்படி இந்த லாஜிக்ல இருக்கா, ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட், டூ ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? சம்டைம்ஸ் இதை மாத்தி வைக்கலாம். இதே ஆர்டர்ல தான் வைக்கணும் அவசியம் இல்லைல்ல. சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், இது இங்க போயிருந்துச்சு, இது இங்க வந்துச்சு. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ ஆப்ஷன்ஸும் நம்ம ரெண்டுமே ட்ரூ இல்லை அப்படின்னா டைரக்டா ஃபோர்த்து தான் போய் ஆன்சர் பண்ணுவோம். ஆனா ஃபோர்த்ல அவன் ரெண்டுமே ட்ரூன்னு வச்சிருந்தான், ரெண்டுமே டுகெதர் வச்சு, ஐ மீன் ரெண்டுமே ஜாயின் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. புரியுதா? இந்த ஆப்ஷன்ஸும் கரெக்டா படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணுங்க, ஐ மீன் ஒரே மாதிரிலாம் மார்க் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். What are the unique values of x and y? Unique values of x and y. Unique values na single values. Unique values of x and y. Single values for x and y. Where x, y are distinct natural numbers. அதே மாதிரி தான். Where x, y are distinct natural number. x, y ஈக்குவலா இருக்கக்கூடாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். சரியா? ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன் இதான் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் ஒன் மட்டும் எடுத்து ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். என்னது? x by y is odd number. x by y is odd number அப்படின்னா எவ்வளவு பாசிபிலிட்டி வரும் நமக்கு? x by y is odd number அப்படின்னா 6 by 2, 3 odd, and then 9 by 3 is equal to 3 odd, right? இல்லனா 12 by 2 this is equal to 6 வந்துச்சா? ஓகே. 12 by 3 அதுவும் 4 வந்துடும், கரெக்டா? இல்ல 14 by வராது. 14 by 2 வந்து 7. 14 by 2 7. 14 by 2 it is going to be 7. இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் டிவைட், இங்க எதுவுமே சொல்லல எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய், ஒய் கிரேட்டர் தன் எக்ஸ், எதுவுமே சொல்லல. எக்ஸ் ஒய் டூ நேச்சுரல் நம்பர்ஸ், ரைட்? டிவைட் பண்ணா ஆட் நம்பர் வரணும். ஆட் நம்பர் எனக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு, கரெக்டா? இப்போ இங்க 6 ஒய் 2, 9 3, 14 2, எந்த நம்பர்னு தெரியல எனக்கு. ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறதால the first option, first statement is not, it is not helping to get the answer. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12. இதை மறந்துடணும். இதை மட்டும் எடுத்துட்டு இப்போ ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். அப்ப எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 1 into 12, 1 into 12 இல்ல 12 into 1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 வருது இல்லையா? அதே மாதிரி என்னது? 2 into 6 or 6 into 2. அதுக்கப்புறம் 3 into 4 or 4 into 3. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல, வேற எந்த பாசிபிலிட்டி இல்ல. சோ இவ்வளவுதான் இருக்கு. அகைன் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சோம்னா நமக்கு இவ்வளவு பாசிபிலிட்டி வருது. இதுல எது வந்து எக்ஸ் வேல்யூ, இதுல எது ஒய் வேல்யூ நமக்கு தெரியாது. சரியா? இது எக்ஸ் வேல்யூ 2,6 இல்ல 6,2, 3,4 4,3 தெரியல. இவ்வளவு, ஆனா 12 ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளவு நம்பர்ஸ் வருது. சரியா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். சரி, அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல எழுதி பார்க்குறேன். ஒரே இடத்துல எதுனா கன்ஃபியூஸ் ஆகும், அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் பண்ண என்ன வரணும்? கம்பைன் பண்ணா வருமா? என்ன என்ன ஆன்சர்? சாரி, 6/2. 6/2 என்னது? 3. 6 into 2 என்னது? 12. நமக்கு அது வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா இட் லீட்ஸ் டு ஒன் பேர் ஆஃப் நம்பர், டிஸ்டிங்க்ட் நம்பர். சரியா? 6 6ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பர் வருது. 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 வருது. நீங்க வேற எந்த பாசிபிலிட்டி எடுத்தாலும் இந்த இந்த லாஜிக் வராது. 12/1 12 ஈவன் நம்பர் முடிஞ்சிச்சு. இங்க என்னது? 4/3 பாயிண்ட்ல வருது, 1 பாயிண்ட், அது வராது. அப்ப நமக்கு 12, ஐ மீன் ஆட் நம்பர் வர மாதிரி டிவிஷன்ல இதுதான் இருக்கு.
இது எடுத்தனா 2/6 1/3 வரும். 0 பாயிண்ட் சம்திங், அதுவும் இல்ல. சரியா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு ஆன்சர் வருது டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் ஃபார் ஆர் யூனிக் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் ஒய். யூனிக் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் ஒய். எக்ஸ்ன்றது என்னது 6, ஒய்ன்றது என்னது 2. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் என்னது அகைன் ஃபார் திஸ் கொஸ்டின். கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர். ஓகே, பட் cannot be answered using either statement alone. தனியா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தா நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியுது. சரியா? அண்ட் மோர் ஆஃபன் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல, ஆனா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம் சி த ஆப்ஷனா வந்திருக்கு. ஆனா இந்த லாஜிக்கோட போவாதீங்க. சரியா? நிறைய டைம் சி வந்திருக்கு, இல்லைன்னா டி வந்திருக்கு. எப்பயா ஒரு டைம் தான் ஆப்ஷன்ல ஏ அந்த மாதிரி ஆன்சர் வர மாதிரி வந்திருக்கு கொஸ்டின். நம்ம பார்க்க போறோம்ல, பாருங்க. ஒன்னு சி வரும், இல்ல டி வரும். ஏதோ ஒரு நம்ம 12 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதுல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் இந்த ஏபி அந்த இதுல வரும். மற்றது எல்லாமே சிடில தான் ஆன்சர். புரியுதா? இந்த லாஜிக்கோட போவாதீங்க, ஜஸ்ட் நான் சொல்றேன். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே. அடுத்த கொஸ்டின். சரி, நம்ம இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். 1 மினிட் கொடுக்கட்டுமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? ஆ, கேன் யூ கெட் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? 1 மினிட். Online students also can post your answers in the chat box. Tomorrow we will take, that's it, with the number system we'll wind up this. Tomorrow we'll take percentage based questions of CSET. அது பர்சன்டேஜ் வந்து அகைன் யூபிஎஸ்ஸோட ஒரு ஃபேவரட் ஏரியா. பர்சன்டேஜ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்ற டாபிக்லாம் கூட பர்சன்டேஜ்ல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஆன்சர் என்ன? டியா? ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண ஆன்சர் பண்ண முடியலையா? சரி. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? நோ ஆன்சர் வரலையா? சரி, ஓகே. ஆன்சர் பண்ணுவோமா? There are three distinct prime numbers. மூணு டிஃபரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. whose sum is a prime number. மூணு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா ஒரு பிரைம் நம்பர். அது வந்து என்னது? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க முன்னாடியே. மூணு பிரைம் நம்பர் இருக்கு, மூணு பிரைம் நம்பர் டிஃபரெண்ட் பிரைம் நம்பர். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்து அகைன் ஒரு பிரைம் நம்பர் தான் வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பிரைம் நம்பர் வரணும் அப்படின்னா மூணு நம்பர் ஆட் பண்ண போறோம். அந்த மூணு நம்பர் ஆட் பண்ண ஒரு பிரைம் நம்பர் வரணும் அப்படின்னா 2 வருமா? அதுல 2 இஸ் அ பிரைம் நம்பர். கரெக்டா? 2 வருமா? சி 2 வந்து ஒரு பிரைம் நம்பர். அதுக்கப்புறம் மூணு பிரைம் நம்பர் டிஸ்டிங்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் போகணும். சரியா? எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் 2 வருமா நான் செக் பண்ணிக்கிறேன். 2 வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு பிரைம் நம்பர் என்னவா இருக்கும்? 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். அப்போ அடுத்த ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்க என்ன ஒண்ணு, அது ரெண்டுமே என்னவா இருக்க போகுது? ஆட் பிரைம் நம்பரா தான் இருக்கும். அப்போ 3 5 எடுப்போம். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் வரும். ஏன்னா ஆட் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பரா கூட ஈவன் நம்பர் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் இருக்கும். அப்போ இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அ பிரைம் நம்பர். அப்போ அந்த மூணு நம்பர் பாசிபிலிட்டியில 2 வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா நீங்க ஒரு 2 எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு பிரைம் நம்பர் என்னது? ஆட் பிரைம் நம்பர். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஈவன் நம்பர் பிளஸ் 2 இஸ் அன் ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் ஆயிடும்.
அப்போ இதுல 2 வரவே வராது இந்த காம்பினேஷன்ல, ஏன்னா பிரைம் நம்பர் ரிசல்ட்டா வரணும்னா. சரியா? இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒரு பாசிபிலிட்டி சொல்லுங்க பாப்போம். 3 பிரைம் நம்பர் ஆட் பண்ணா நமக்கு அகைன் ஒரு பிரைம் நம்பர் வரணும். என்ன எடுக்கலாம்? 3. இன்னும் 2 வராதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன? 3, 5. இன்னொரு பிரைம் நம்பர் 7 எடுத்தா என்ன ஆகும்? 12 ஆயிடும். கரெக்டா? சரி, 7 15 ஆயிடும். 15 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். 15 ஆ 15 இப்போ 7 எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 15. 15 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். அப்போ அடுத்தது 3 பிளஸ் 5 பிளஸ் அடுத்த பிரைம் நம்பர் 11. இப்போ என்ன வருது? 19 வருது. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. சரியா? வேற பாசிபிலிட்டி இருக்கா? 13. 17. 3. 20. வெரி குட். 7 பிளஸ் 11 பிளஸ் 3 தானே சொன்னீங்க? தானே சொன்னீங்க? ஆனா என்ன வருது? 21. 21 is not a prime number. Sorry, 21 is not. Yes, it is not a prime number. 11, 7, 5. Are you sure? So it is going to be 23. கரெக்டா? இட் இஸ் அ பிரைம் நம்பர். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ அவங்க சொல்றது இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் தான் சொல்றாங்க. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபாலோட் பை த கொஸ்டின். வாட் ஆர் தோஸ் 3 நம்பர்ஸ்? அந்த 3 நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின். எக்ஸாக்டா அந்த 3 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லணும். 3 டிஸ்டிங் பிரைம் நம்பர்ஸ். ஒரு 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 காம்பினேஷன் ஆஃப் 3 டிஸ்டிங் பிரைம் நம்பர்ஸ் நமக்கு வருதா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் சம் இஸ் லெஸ் தென் 23. லெஸ் தென் 23 அப்படின் போது நமக்கு என்ன பாசிபிலிட்டி மட்டும் இருக்கு? வேற எந்த பாசிபிலிட்டி இருக்கா? லெஸ் தென் 23. சரியா? நமக்கு லெஸ் தென் 23 அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் 3 பிரைம் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். அதனோட சம் வந்து 23 விட கம்மியா இருக்கணும். நமக்கு சப்போஸ் என்ன பிரைம் நம்பர்ஸ் நமக்கு 23 விட கம்மியா இருக்கு? 2, 3, 5, 7, 11, 13 and then what? 17, 19. 23 எடுக்கக்கூடாது. லெஸ் தென் 23 தானே? இதுல 3 பிரைம் நம்பர் நீங்க என்ன வேணாலும் எடுத்துங்க. 3 பிரைம் நம்பர் என்ன வேணாலும் எடுத்துங்க. ஆட் பண்ணா 23 விட கம்மியா வரணும். என்ன பாசிபிலிட்டி வருது? என்ன 3 பிரைம் நம்பர்ஸ்? ஒரு ஒரு செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இருக்குங்க. 3, 5, 11, 19. கரெக்டா? இன்னொரு செட்டு இருக்கா? 2 வராதுன்னு சொல்லிட்டோம். அந்த 3 காம்பினேஷன்ல 3 பிரைம் நம்பர்ல 2 வராது. 2 ஈஸியா விட்டுடலாம் நீங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் 2 எலிமினேட் பண்ணிட்டேன். ஒரு பாசிபிலிட்டி சொல்லிருக்கீங்க 3, 5 அண்ட் 11. இன்னொரு பாசிபிலிட்டி எதா இருக்கான்னு கேக்குறேன். இருக்கா? வருமா? வராது இல்ல? வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் கொடுக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் கிவிங் தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். சரியா? சரி. இப்போ செகண்ட், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் கொடுக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்னு இருக்கா? The question can be answered by using one of the statement alone, but cannot be answered using the other statement alone. இப்ப ஏ நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இப்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்சர் தரல அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மறந்துருங்க. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 5. ஒரு நம்பர் அதுல 5 நம்ம பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது மறந்துடணும். 23 மறந்துடணும். சரியா? நமக்கு என்ன வரணும்? 3 நம்பர் பிரைம் நம்பர் ஆட் பண்ணா அகைன் பிரைம் நம்பர் வரணும். ஏற்கனவே எழுதி இருக்குமா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. எந்த பாசிபிலிட்டி? இது. அங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. 3 பிரைம் நம்பர் ஆட் பண்ணிருக்கோம். ரிசல்டன் நம்பர் என்னது? பிரைம் நம்பர் தான். புரியுதா? அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
It is not giving the answer for the question. கரெக்டா? சரிதானே? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் ஆன்சர் த கொஸ்டின், பட் அதர் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கிவிங் தி ஆன்சர். கரெக்டா? அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இங்க? A is the answer. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் gives the answer for the question. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா இட் இஸ் நாட் கிவிங் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். அப்ப நம்ம கம்பைன்லாம் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆன்சர், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆன்சர், அப்பதான் என்ன பண்ணுவோம்? கம்பைன் பண்ண ஆன்சர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டினுக்கு ஆன்சர் தரதால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணா அது அது மட்டும் ஆன்சர் தரல. அப்போ கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் பை யூசிங் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க. பட் cannot be answered using the other statement alone. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுட்டு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. அப்பா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஏதான் ஆன்சர். ஆப்ஷன். புரிஞ்சா? எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது போலாமா?